प्रत्यक्षं ब्रह्माये सर्वं उत्तरमुखे आदिवराहाय सकल संवत्सराय नमो नमः। சரியாக நிர்வகிக்கப்பட வேண்டும் என்று கூறி நம்ம தேசத்திற்காகவும் நம்ம தமிழகத்திற்காகவும் தலை சிறந்து விளங்கக்கூடிய நம் மக்கள் முதல்வர் என்று சொல்லக்கூடிய மகா நட்சத்திரம் பொருந்திய மகம் என்றால் சிம்மம் கர்ச்சிக்கக்கூடியது, நாட்டிலே இருக்கக்கூடியது, நாட்டிலே பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கின்றது. அந்த சத்திய சோதனை சில காலத்திற்கு நமக்கு கிட்ட வரும் எல்லாத்தையும். ஆக இருவரும் சேர்ந்து இப்பொழுது இன்றையிலிருந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், நமக்கு எல்லாமே ஜெயம் நடக்கும். வரக்கூடிய முதலமைச்சராக ஆகக்கூடிய தகுதி எல்லா பிராப்தமும் இறைவன் கொடுப்பார். நாம் கூட்டு பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் எல்லோருடைய மனமும் ஒன்று சேர்ந்து இதை வெல்லும் என்று சொல்லிக் கொண்டு இப்பொழுது பூர்ணாகுதி பூர்வாச்சாரியார்கள் அழகாக எல்லாரும் இன்று நமது அழகுமலை முத்துக்குமார் பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயிலில் மக்கள் முதல்வர் அம்மா அவர்கள் அரியணை ஏறிடவும் நல்லாட்சி அமைந்திடவும் வழக்கு வியாஜ்யங்களில் வெற்றி பெற்று மேன்மேலும் தமிழ்நாட்டு மக்களுக்குமல்ல பாரத தேசத்துக்கு மிகப்பெரிய மக்கள் பணியை செய்திட இந்த சுப்பிரமணிய கஷேத்திரத்திலே சத்துரு சம்ஹார சுப்பிரமணியர் யாகமானது மிகவும் சிறப்பாக இன்று அதிகாலை மேற்கொண்டு நடைபெற்றது. அனைத்து இந்த பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களும் பக்த கோடிகளும் திரளாக கலந்து கொண்டு முருகப்பெருமானையும் மக்கள் முதல்வர் அம்மாளுக்காக அம்மாவின் நன்மைக்காக பிரார்த்தனை செய்தார்கள். பொதுவாகவே கூட்டு பிரார்த்தனைக்கு வலிமை அதிகம்.
அனைத்து வழக்கறிஞர் பிரிவு அனைத்து மக்களும், திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு மக்கள் முதல்வர் அம்மா அரியணை ஏறிட இந்த சத்ருசம்ஹார யாகமாகப்பட்டது சிறப்பாக செய்யப்பட்டது.